நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது. அதற்கேற்றது போல் அபசகுணமாக வால் நட்சத்திரமும் தோன்றியிருக்கிறது. அதனால் நீங்கள் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. மீறினால் அசம்பாவிதம் நடக்கப் போவது உறுதி இளவரசே என்று ஜோதிடர் அழுத்தமாக சொல்லி எச்சரிக்க, அதை கேட்ட சமரன் மிகுந்த கோபத்தோடு, ஜோதிடரே, எந்த வால் நட்சத்திரத்தாலும் இந்த சமரனை ஒன்றும் செய்ய முடியாது. நடக்க இருக்கும் மகா சக்கர போட்டியில் நான் கலந்து கொள்ளதான் போகிறேன். அதில் ஊரே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பெறதான் போகிறேன். மேலும் அதே இடத்தில் வைத்து இளவரசி யவனிகாவை மணமுடிப்பேன். அன்று இதுபோல் அஞ்சி நடுங்காமல் அங்கு வந்து என்னை வாழ்த்துங்கள் என்று ஜோதிடர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவரை உதாசீனப்படுத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான் சமரன். ஆனால் இதை பார்த்த அருணேந்திரருக்கு ஒரு விதமான பதற்றம் தொற்றிக் கொண்டது. அப்பொழுது அவர் ஜோதிடரை பார்த்து, சமரன் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் போனால் அது நம் பாஞ்சால நாட்டிற்கே மிகப்பெரிய அவமானமாகிவிடும். என்ன ஆனாலும் சரி, அவன் நிச்சயம் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், அதை செய்வோம் என்று மன்னர் குழப்பத்தோடு கேட்க, அதற்கு ஜோதிடரோ, கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் மன்னா, அதை தவிர வேறு பரிகாரம் எதுவும் இல்லை என்று ஜோதிடர் வருத்தத்தோடு கூற சற்று கலக்கமடைந்தார் அருணேந்திரர். மறுநாள் காலை ஊரே திருவிழா போல் காட்சியளிக்க அனைத்து மக்களின் ஆரவாரத்துடன் பிரம்மாண்டமாக மகா சக்கர போட்டி களை கட்டியது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.